நீங்கள் வந்து ஒரு உறவு முறையில் வந்து ஒரு கணவன் மனைவி உறவு முறை, காதலன் காதலி உறவு முறை, இதில் வந்து உண்மையாக ஏன் இருக்கணும் அப்படின்னா, உண்மையாக இல்லைன்னா ஒரு அது வந்து உண்மையாகவே இருக்க உங்கள் காதலியை நீங்கள் ஏமாத்துறீங்க, ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறீங்க, அடிக்கடி வச்சுக்கிறீங்க. அப்போ உங்கள் மனைவியை ஏமாற்றிட்டு இன்னொரு கணவனோட நீ தொடர்பு வச்சுக்கிற, மனைவியை ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணோட ஒரு ஆண் வந்து தொடர்பு வச்சுக்கிறான். அது மாதிரி ஒரு மனைவி தனது கணவனை ஏமாற்றிட்டு இன்னொரு ஆணோட தொடர்பு வச்சுக்கிறா. இப்படி இந்த மாதிரி கள்ள தொடர்புகள் இருக்குதுல்ல, இது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையின்மையை கொடுக்கும், வேகத்தை குறைக்கும். அதனால் வேகமாக செயல்பட வேண்டும், வேகமாக சிந்திக்க வேண்டும், வேகமாக பேச வேண்டும். அப்படின்னா வேகமான பேச்சு, வேகமான சிந்தனை, ஒரு உறுதி, நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு உறுதி, இதெல்லாம் வேணும். அப்படின்னா நீங்கள் உங்கள் உறவு முறைக்கு உண்மையாக இருங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய அந்த வேகம் என்பது நீங்கள் யாருக்குமே உண்மையாகவே இல்லைன்னா உங்கள்கிட்ட அந்த வேகம் என்பது வராது. ஏன்னா உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்குற இடத்துலலாம் போயிட்டு நம்ம கவனம் போயிட்டே இருந்துன்னு வச்சுங்க, பார்க்குற பெண்களையெல்லாம் நீ பழகுகிற பெண்களிடமெல்லாம் அல்லது உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ பழகுகிற பெண்களுக்கு இடெல்லாம் உன் மனைவிக்கு உண்மையாகவோ உன் காதலிக்கு உண்மையாகவோ நீ இல்லாமல் போனால், அப்போது வந்து உனக்கு அந்த கஷ்டம், ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிற அந்த கஷ்டங்கிறது உனக்கு தெரியாது. அதனால் உன்னுடைய ஆற்றல் வந்து குறைஞ்சி போகும். ஆற்றல்னால் நீ ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும், ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிற அப்படின்னா ஒருத்தருக்கு நீ உறுதியாக இருக்கிற, உண்மையாக இருப்பதில் நீ உறுதியாக இருக்கிறாய். அது ஒரு பயிற்சி, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, உடற்பயிற்சி பண்ணுற மாதிரி, நடைப்பயிற்சி பண்ணுற மாதிரி. அது உண்மையாக இருக்கிறதுனால மட்டும் அது உண்மையாக இருப்பது என்பது உடற்பயிற்சி செய்கிற மாதிரி. உடற்பயிற்சி பண்ணால் என்ன எப்படி இருக்கும், உடம்புல ஆற்றல் கூடும்ல. ஏன்னா அது கடினமான பயிற்சி. உண்மையாக இருப்பது என்பது கடினமான பயிற்சி. உனக்கு நிறைய கள்ள தொடர்பு இருக்குது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நிறைய கள்ள தொடர்பு இருக்குது, மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமல் நான் அந்த தொடர்பை பராமரித்து வருகிறேன் அப்படின்னா உனக்கு அந்த உறுதி, அந்த பயிற்சி என்பது இல்லைன்னு அர்த்தம். மூளைக்கு அந்த பயிற்சி இல்லை, மூளை வந்து உறுதியாக இருக்காது. உடற்பயிற்சி செய்கிற மாதிரி, உடற்பயிற்சி செஞ்சால் எப்படி உடம்புக்கு நல்லா இருக்குது, ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தால் எப்படி இருக்குது, ஒரு ஓட்டப்பயிற்சி, அது மாதிரி உண்மையாக இருப்பதும் ஒரு பயிற்சி தான். அப்போ தான் உன்னுடைய ஆற்றல் வந்து அதிகரிக்கும். உண்மையாக இல்லைன்னா ஆற்றல் என்பது வலுவிழந்து கொண்டே போகும். உங்ககிட்ட உறுதியாக இருக்காது. ஏன் உறுதியாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கள்ள தொடர்புகள் இருக்குது, அதை நீங்கள் பராமரிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குன்னா அது வந்து என்றைக்கா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தரும். யாருக்கிட்டே அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கிறதுனாலையும், அப்போ இந்த மனிதர்கள் வந்து நமக்கு எதிரானவர்கள், அவங்க நாம் செய்கிற செயலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கு நிறைய கள்ள தொடர்பு இருக்குது, அதனால் நம்ம அதெல்லாம் பண்ணால் என்றைக்காக இருந்தாலும் இவங்க நம்மளை அடிப்பாங்க, இந்த மனிதர்கள், இந்த மக்கள் வந்து நம்மளை அடிப்பாங்க அல்லது அவமானப்படுத்துவாங்க, நமக்கு தண்டனை வாங்கி தருவார்கள், தண்டனையில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அது உள்ளுணர்வாக இருக்கும். அப்போ வந்து இந்த மக்களை பற்றி ஒரு எதிரான மனப்பான்மை உருவாகிவிடும். அப்போ இந்த மக்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க, நமக்கு எதிரானவர்களாகத்தான் இருப்பார்கள், நாம் செய்வது தவறான செயல், குற்றம் அல்லது தவறான செயல், அதனால் இந்த மக்கள் நமக்கு எதிராகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த மக்களுக்கு எதிராக நாமளும் எதிராகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாயிரும். அதனால் என்ன ஆகுனாக்கா, அப்போ மனசு வந்து ஒரு செயலை செய்வதற்கான உறுதி இல்லாமல் போயிடும். ஏன்னா நாம் செய்கிற எந்த ஒரு செயலும் ஒரு பொதுநலனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு பொதுநலன் நமக்கு இல்லாமல் போயிடும். மக்கள் மீது நமக்கு நலன் இல்லாமல் போயிடும். ஏன்னா மக்களை நாம் எதிரியாக்கிட்டோம். அதாவது இப்போ வந்து ஒரு திருடுறான் அப்படின்னா மக்கள் அவனுக்கு எதிராக மாறிடுவாங்க. திருடுறவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து மக்களை பற்றி அந்த திருடங்க என்ன நினைப்பாங்கனாக்கா, மக்கள் நமக்கு எதிரானவங்க, நாம் செய்கிற செயலுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து நல்ல செயல் செஞ்சால் மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க, கெட்ட செயல் செஞ்சால் மக்கள் எதிராக இருப்பாங்க. அப்போ மக்கள் மீது நமக்கு நலன் இருந்தால்தான், அக்கறை இருந்தால்தான் நாம் செய்கிற செயலில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், வேகம் இருக்கும், ஒரு உறுதி இருக்கும், வரவேற்பு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அதனால் நாம் ஏன் நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னா, அப்போ தான் மக்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு வந்து நாம் செய்கிற செயல்களில் வந்து ஒரு வேகம் இருக்கும், உறுதி இருக்கும்.
அப்போ நீங்கள் வந்து இப்போ கள்ள தொடர்புலாம் வச்சுக்கிட்டாக்கா அது கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் இந்த மக்களிடமிருந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து அவமானம் தான் நமக்கு இப்போ வரும், தண்டனை கிடைக்கும், மக்கள் நம்மளை தண்டிப்பாங்க அல்லது அவமானப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, இந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த நீங்கள் வந்து அப்போ கள்ளத்தொடர்பு இது போன்ற செயல்களை நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்க, அதை விடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா இந்த மக்களும் உங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க, அப்படி மாறிடுவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லது செஞ்சால் மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க, கெட்டது செஞ்சால் அந்த மக்கள் எதிராக மாறுவாங்க. அதனால் வந்து கெட்டதையே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தால் மக்களுக்கு எதிரான மனப்பான்மை உங்களுக்கும் வந்துடும், அந்த மக்களுக்கும் உங்களுக்கு எதிரான மனப்பான்மை மக்களுக்கும் வந்துடும். அப்போ நீங்கள் எந்த செயலையும் வந்து உறுதியாகவோ வேகமாகவோ செய்ய முடியாது. உங்களுக்கு செயல்களை செய்வதிலே உங்களுக்கு நம்பிக்கை போயிடும். நம்ம என்ன பண்ணாலும் சரி இந்த மக்கள் நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க, நம்மளை அவமானப்படுத்த போகிறாங்க. அதனால் இந்த மக்கள் நாம் எந்த செயலும் நமக்கு ஒரு ஆர்வம் வேகம்லாம் வராது, சோம்பேறித்தனம் தான் வரும். இப்போ நம்ம திருடுறோம் அப்படின்னா அந்த மக்கள் நமக்கு எதிராக மாறிடுவாங்க. அப்போ அதே நம்ம திருடாமல் நல்ல செயலை செஞ்சோன்னாக்கா நேர்மையாக இருந்தால் மக்கள் நமக்கு ஆதரவாக மாறுவாங்க. இப்போ திருடிட்டே இருப்பேன், நான் திருடுறதை விடவே மாட்டேன் அப்படின்னா மக்கள் நமக்கு எதிராக மாறிடுவாங்க. அப்போ மக்களுக்கு நாம் எதிராக மாறிவிடுவோம். மக்களோட பார்வையிலேருந்து நாம் பார்க்கும்போது நாம் மக்களுக்கு எதிரானவர்களாக தெரியும். அப்போது நம்ம மக்களோடைய ஆதரவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா நல்ல செயல்களை செய்யணும். நல்ல செயல்களை செஞ்சால் தான் மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். எக்காரணம் கொண்டு நாம் இந்த மக்களால் அவமானப்படுத்தப்பட மாட்டோம், தண்டனைக்குள்ளாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் நல்ல செயல்களை ஏன் செய்யணும் அப்படின்னா அப்போ தான் அந்த மக்களுக்கு ஆதரவாக நம்ம யோசிப்போம். இந்த மக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பொதுநல உணர்வு வரும், ஒரு அக்கறை வரும், ஒரு பாசம் வரும். இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா நாம் நல்ல செயல்களை செய்யணும், மக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடாது, ஒரு திருட்டுத்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு திருட்டுத்தனமான செயல் தான், திருடுறது தான் அது. இந்த சமூகத்தின் அனுமதி இல்லாமல் ஒரு உறவை மேற்கொள்வது அல்லது இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு ஆணையோ பெண்ணையோ மனைவியோ கணவனையோ அவர்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்வது, இது வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு விஷயந்தான். அப்போ திருடுனா இந்த மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. திருட்டுத்தனமான செயல்களில் ஈடுபட்டால் இந்த மக்கள் நமக்கு எதிராக மாறிடுவாங்க. அப்போ வந்து நாமளும் மக்களுக்கு எதிரானவர்களாக தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால் அப்போ எப்போ நமக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அப்போ தான் வந்து நாம் செய்கிற இந்த மக்களுக்காக நாம் செய்கிற வேலைகள் இருக்குல்ல அதில் வேகம் வரும், உறுதி வரும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ நாம் நம்மளை திருத்திக்கணும். நாம் செய்கிற செயலை வந்து மக்களுக்கு நல்ல செயல்களை செய்யணும், நேர்மையான செயல்களை செய்யும்போது மக்கள்கிட்டருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பே நமக்கு ஒரு வேகத்தையும் ஒரு உறுதியையும் கொடுக்கும். நாம் செய்கிற செயல்கள் வந்து இன்னும் உறுதியாகவும் மாறும், சிறப்பாகவும் மாறும். அதனால் வந்து நாம் வந்து நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க அல்லது பெரிய அமைச்சராகவோ எம்எல்ஏவோ இருக்கீங்க, ஆனால் மக்களை ஏமாற்றி நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் மாட்டிட்டு கண்டிப்பாக உங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க, மக்கள் எல்லோரும் உங்களை திட்டுவாங்க. அப்போது அந்த பயம் வந்து நீங்கள் ஊழல் செய்யும்போதே இருக்கும், திருடும்போதே, அதாவது தண்டனை கிடைச்சாதான் மக்கள் திட்டுவாங்க அப்படிங்கிறது வேறு. நீங்கள் வந்து ஊழல் பண்ணும்போதே கைவிட்டு பெறும்போதே நிறைய மக்களை ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதிக்கும் போதே உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம மாட்டினா இந்த மக்கள் நம்மளை வந்து திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, இப்போ சட்டம் வந்து நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போடும். இந்த மனப்பான்மை உங்களுக்கு நீங்கள் ஊழல் பண்ணும்போதே லஞ்சம் வாங்கும்போதே இருக்கும். அப்போவே நீங்கள் இந்த மக்களுக்கு எதிராக மாறிடுவீங்க. கண்டிப்பாக இந்த மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும்போதே நீங்கள் மக்களுக்கு எதிராக மாறிவிடுவீர்கள். அதனால் உங்களுக்கு வேகம் குறைஞ்சிரும், ஒரு ஆதரவு இருக்குது, பயத்திலே இருப்பீங்க, எப்போது பார்த்தாலும் ஒரு பயத்திலே இருப்பீங்க. இந்த மக்கள் எப்போ பார்த்தாலும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க, அதனால் இவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள், ஒரு பயத்தை உணர்வீங்க, ஒரு மரண பயத்தை உணர்வீங்க, எப்போவும் நடுங்கிக்கிட்டே இருப்பீங்க, எப்போவுமே கோழையாகிடுவீங்க. அதே நீங்கள் ஒரு நேர்மையாக இருந்தீங்கன்னா நம்ம நேர்மையாக இருக்கிறோம், எப்போனாலும் இந்த மக்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த மக்கள் நமக்கு எதிராக இருக்க மாட்டாங்க, இந்த மக்கள் நமக்கு வந்து நம்மளை வந்து பாராட்டுவாங்க, இந்த மக்கள் எப்போவும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, ஏன்னா நாம் நேர்மையாக இருக்கோம், மக்களுக்கு நல்லது தான் செய்கிறோம், இந்த மக்களை நாம் ஏமாற்றலை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதுவே நமக்கு வேகத்தையும் கொடுக்கும், நமது செயலில் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நம்பிக்கையோடு நம்ம வேலை செய்யலாம். எக்காரணம் கொண்டும் இந்த மக்களால் நாம் அவமானப்படுத்தப்பட மாட்டோம், போற்றப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம், சிறப்பிக்கப்படுவோம் அப்படிங்கிற உணர்வு தான் அதிகமாகும். அதனால் நம்முடைய செயல்திறன் அதிகரிக்கும். அதனால் எப்போதுமே நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது தான் நமது செயல்திறனை அதிகரிக்கும், வேகத்தை கூட்டும். உங்கள் செயல், சிந்தனை, பேச்சு எல்லாமே வந்து வேகமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சரியாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் உண்மையாக இருக்க பழகுங்க. உங்களை நம்புகிறவர்களுக்கு உண்மையாக இருக்க பழகுங்க. அதுதான் வந்து அப்போ தான் வந்து உங்கள் திறமை அதிகரிக்கும், ஆளுமை திறன் அதிகரிக்கும்.